ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मम श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था, जय जय श्री स्वामी समर्था, महाराज श्री स्वामी समर्था, अक्कलकोट श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இன்று நம்ம சுவாமி மகாராஜோடைய பரிபூர்ண கிருபையினால் உங்களுடைய ஆதரவாலையும் கோபுரம் டிவி நிர்வாகத்துடைய ஒத்துழைப்பினாலையும் அவர்களுடைய சங்கல்பத்தினாலையும் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதோடைய 100வது வாரம் இது. அதுக்கு உங்கள் எல்லோருக்குமே நான் என்னுடைய கிருத்தஜைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் கொடுக்கக்கூடிய சப்போர்ட், சுவாமியுடைய பரிபூர்ண கிருப்பை, கோபுரம் டிவியுடைய அன்பு கலந்த இந்த ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் சேர்ந்து இந்த 100வது எபிசோடாக மலர்ந்துருக்கிறது எனக்கு பரம சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லோருக்குமே நன்றி. சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதம்னு சொல்லும்போதே நம்ம அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லோரும் நல்லா அதை பார்த்துட்டே இருக்கோம். 100வது எபிசோடு வந்ததுக்கப்புறமும் இன்னும் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்துகிட்ருக்கோம். அது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு கேட்டால், சுவாமி நம்ம மேலே காமிக்கக்கூடிய அபார கருணை. பக்தவத்சலன், கருணாமூர்த்தி, கருணாசாகரம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சுவாமியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் இந்த போன எபிசோட்லலாம் நம்ம பார்த்தோம், ரொம்ப முக்கியமாக சுவாமியுடைய அவதாரத்திலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேர்ந்தெடுத்த, சுவாமியால் அடையாளம் காணப்பட்ட அவருடைய வாரிசுங்கிற அளவுக்கு சுவாமி ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் மேலே அவ்வளோ வாத்சல்யத்தை பொழிஞ்சு, சுவாமி யாருக்காவது கண்ணிலேருந்து தண்ணீர் விட்டார்னா அது இந்த சுவாமி சுதமகராஜுக்காக தான். சுவாமி சுதமகராஜ் அப்படி சுவாமியை அடையாளம் கண்டு, பக்தியிலேயே பிரேம பக்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த பிரேம பக்தியில் தான் மீராபாயாக இருக்கட்டும், ராதாவாக இருக்கட்டும், இவா எல்லாருமே பிரேம பக்தியில் தான் சுவாமியை அப்படியே உருக வச்சா. நெய் மாதிரி உருகிடுவார் சுவாமி. பாண்டுரங்கன் பிரேம பக்திக்கு பெரிய உதாரணம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அபங்கங்கள் பாடிண்டு ஆடிண்டு எல்லோரும் பாண்டுரங்கனை புருஷன், த ஒன்லி புருஷா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அவரை இது பண்ணிட்டு மற்ற எல்லாருமே ஸ்திரீகள்ங்கிற மாதிரி தான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சுவாமிக்கு நம்ம எல்லாருமே ஸ்திரீ தான், சுவாமி மட்டும்தான் புருஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அவ்வளோ பிரேம பக்தியை காமிக்கிறோம். அந்த பிரேம பக்தி எங்கெல்லாம் மலர்றதோ அங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சாத்விக உணர்ச்சிகள் மேலோங்கி கண்ணிலேருந்து ஜலம் தாரதாரையாக கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய சச்சாமிர்தத்துலேயும் பார்த்துருக்கோம். இந்த பிரேம பக்திக்கு உதாரணம் யாருன்னு கேட்டால் சுத மகாராஜ். ஏன்னா சுத மகாராஜ் எப்போவுமே சுவாமியை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் அவருக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே கிடையாது. எப்போவுமே சுவாமியை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தார். எப்போவுமே சுவாமி மகாராஜ்னு அவர் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய நினைவிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்ததோடு இல்லாமல், சுவாமியை பார்த்துட்டு அவரோட கையால் அந்த ஆத்மலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு அவருடைய பாதுகையை சுவாமி ஸ்பெஷலாக அவருக்காக உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அவருடைய பாதுகையும் கொடுத்து அனுப்பிச்சாருலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த சுத மகாராஜ் சுவாமியுடைய தரிசனம் கிடைத்ததுக்கப்புறம் தன்னுடைய லௌகீகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு, இதெல்லாம் நடந்தது எப்போ, 25 வயசில், ரொம்ப 60 வயசு 70 வயசுலாம் கிடையாது, 25 வயசுலேயே அவர் சுவாமியை தரிசனம் பண்ணோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டார். எவ்ரிதிங் வாட் எவர் ஹி ஹேட் எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டு சுவாமி கொடுத்த ஆத்மலிங்கத்தோடு மடத்தை நிறுவினார். கந்தேவாடிங்கிற இடத்துல ஒரு மடத்தை நிறுவினார். அந்த கந்தேவாடியில் பேல்வாடிங்கிற ஒரு லேடி அவள் உதவி பண்ணி அந்த சுவாமியுடைய மகாராஜுடைய மடத்தை நிறுவி, அந்த மடத்தில் பூஜைகள்லாம் ஸ்பெஷலாக பண்ணி சுவாமியுடைய தியானத்துலேயே எப்பவும் இருந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி, அவங்க எல்லோருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் அங்கே மடத்துக்கு சுவாமி மகாராஜை சுத மகாராஜோடைய கைடன்ஸில் சுவாமியை சேவித்தவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக அவங்கவுங்க கோரிக்கைகள்லாம் நிறைவேறி ரொம்ப பரம சந்தோஷம் அடைஞ்சாங்க. அப்படி அக்கல்கோட் சுவாமி மகாராஜால் அடையாளம் காணப்பட்ட சுத மகாராஜ்
என்னுடைய பையன் இவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அதோடு இல்லாமல் நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தோம், சுத மகாராஜ் உண்மையிலேயே அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய அவதாரத்துக்கு காரணமாக இருந்து பூர்வ ஜென்மத்தில் விஜய் சிங் அப்படின்னு அவர் ஒரு குழந்தையாக இருக்கும்போதே, தத்த பக்தருடைய குழந்தையாக இருக்கும்போதே தன்னோட கோலி விளையாட ஆள் வேணும்னு அவர் அழும்போது அவருடைய அழுக்குறலுக்காக சுவாமி சமர்த்தர் பூமியை பிளந்து கொண்டு நரசிம்மமூர்த்தி மாதிரி வந்தார்லாம் நம்ம போன எபிசோடில் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படிப்பட்ட சுத மகாராஜ் வந்து அவருக்கு ஒரு ஆசை வருது, எங்கள் அப்பாவுடைய பர்த்டே நான் கொண்டாடணும், என்னுடைய தந்தையின் பர்த்டே நான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு 1870 அந்த டயத்தில் அந்த மடத்தில், பாம்பேயில் இருக்கக்கூடிய அந்த மடத்தில், கந்தேவாடியில் உள்ள மடத்தில் அவர் பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி பிரமாதமாக கொண்டாடி, இதே மாதிரி சுவாமியுடைய பர்த்டேயை அக்கல்கோட்லேயும் நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு 1871 கொண்டாடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறார். எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி அங்கே போய் அக்கல்கோட்டில் போய் எல்லோருக்கும் வீட்டுக்கு வீடு போய் கதவு தட்டுறார். கதவு தட்டி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து, எங்கள் அப்பாவுடைய பர்த்டே நீங்கள் எல்லோருமே வந்து விரதம் இருந்து எங்கள் அப்பாவுடைய பிரசாதத்தை சாப்பிடுங்கோ, எங்கள் அப்பாவுக்கு பூஜைகள்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறார். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்த புஜங்கா, சிவபாய் 2 பேரும், நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, அவள் 2 பேருமே அங்கே அக்கல்கோட் சுவாமி மகாராஜிட்ட போய், என்ன சுவாமி இந்த ஆள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத மகாராஜ் கேட்கும்போது அக்கல்கோட் மகாராஜ் ரொம்ப பெருமிதத்தோடு சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்றார். இன்று எங்களுடைய கல்யாண நாள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, அந்த கல்யாணம்ங்கிறதே என்ன அப்படின்னா 2 பேர் இணையிறது இல்லையா, 2 மனங்கள் இணையிறது. எப்படி பசுவும் கன்றும் ஒன்றாகிற மாதிரி, தாயும் சேயும் ஒன்றாகிற மாதிரி சுத மகாராஜும் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் அப்படி 2 பேரும் ஐக்கியமாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாகிற மாதிரி அந்த ஒரு பாவத்தை சுவாமி வெளிப்படுத்தி அவருடைய பர்த்டே ரொம்ப பிரமாதமாக எல்லோரும் அங்கே கொண்டாடுறா அக்கல்கோட்டில். அப்படி சுவாமி மகாராஜுக்கு அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய உணர்ச்சிகள், அவரை வந்து அவெல்லாம் உணர்ச்சிகள்லாம் தாண்டின பரபிரம்மமாக இருந்தால் கூட இந்த அவதாரம் எடுத்துகிட்டு சுத மகாராஜை பார்த்துட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அவர் தன்னுடைய குழந்தை மேலே அவ்வளோ வாத்சல்யமாக இருக்கார். அப்படிப்பட்ட சுத மகாராஜுடைய பக்திக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அந்த பிரேம பக்திக்கு உதாரணம் சொல்லணுன்னாக்க சொல்லி மாளாது, சொல்லி போராது நமக்கு. அந்த மாதிரி ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் பார்த்தோம்னாக்க சுத மகாராஜ் என்ன பண்ணுறார், நேராக அக்கல்கோட் வரார். அக்கல்கோட்டில் வந்துட்டு போய் அவர் பாட்டுக்கு அந்த முரளிதர் டெம்பிள்னு அங்கே ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு சுவாமியோட தியானத்தில் போய்டார். அவர் எப்போவுமே சுவாமி தியானம் தான், அவருக்கு வேறு வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. 24/7 சொல்கிறோம் இல்லையா, அது ஃபுல்லாக அவர் எப்போவுமே சுவாமியை பற்றியே தியானம் பண்ணிட்டு சுவாமி மேலேயே பக்தியாக பிரேம பக்தியோடு இருந்துட்டுருக்கார். அந்த மாதிரி இருந்துட்டுருக்கும்போது மும்பையிலேருந்து ஒரு அன்பர் வரார். அப்போ அக்கல்கோட் சுவாமி வந்து ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்துருக்கார். ராத்திரி 9 மணிக்கு உட்காந்துருக்கார். இந்த மும்பையிலேருந்து வர பக்தர் வந்து சுவாமிகிட்ட போய் உட்காந்து அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வைக்கிறார். எப்போவுமே பாபாவுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு விளக்கேற்றி வச்சு அவரை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி சுவாமிகிட்ட போய் கற்பூரத்தை ஏற்றி ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார். ஏற்றி வைக்கும்போது அது வரைக்கும் சுவாமி இப்படி தூங்குற மாதிரி உட்காந்துருந்தவர் திடீர்னு எழுந்து உட்காந்துட்டு, நீ ஒரு பையன் வேணும்னு இங்கே வந்திருக்க, ஆனால் ஏன் பையன் இருட்டில் உட்காந்துருக்கானே அப்படின்றார். இவருக்கு ஒன்றும் புரியல. அந்த மும்பையிலேருந்து வந்த பக்தருக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு ஒன்றும் புரியல. உடனே பக்கத்தில் இருக்கிற முரளிதர் கோயிலுக்கு போ அப்படின்றார் சுவாமி. உடனே புஜங்காவும் அவரை அழைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற முரளிதர் கோயில் வந்து பார்த்தா சுத மகாராஜ் என்ன பண்ணுறாரு, அங்கே நிஜமாகவே இருட்டில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதை பார்த்தோன்னா புஜங்கா அவர் சொல்கிறார் அவர்கிட்ட, இதை தான் சுவாமி சொன்னார் உங்கள்கிட்ட, சுவாமி வந்து என்னோடய பையன்னு சொன்ன சுத மகாராஜ் தான், இங்கே நீ ஒரு தீபத்தை ஏற்றி வைன்னு சொன்னோடனே அவர் அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நேராக வந்து அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் வந்து ஒரு திருப்தியோடு உட்காந்துக்கிறார். ஏன்னா சுவாமி சொல்லியிருக்காரோ இல்லையோ, என்னோடய பையன் இருட்டில் இருக்கான், அங்கே போய் நீ தீபத்தை ஏற்றுன்னு சொன்னாரோ இல்லையோ, அதை ஏற்றிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து உட்காந்துட்டுருக்காரு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனசில் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு இல்லையா. உடனே திடீர்னு அந்த ராத்திரி வேளையில் நடு நிசியில் சுவாமி வந்து அவரை கூப்பிட்டு, நீ போய் கொண்டக்கல்லை வாங்கிட்டு வா அப்படின்றார். அந்த நேரத்தில் எங்கே கிடைக்கும் கொண்டக்கல்லை? இவர் போய் தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு கொண்டக்கடலை வாங்கிட்டு கொடுக்குறார். சுவாமி இதை வச்சுன்னு விளையாடுறார். கொண்டக்கல்லையை வச்சுன்னு விளையாடிட்டு இந்தா அப்படின்னு பிரசாதமாக அதை கொடுக்குறாரு. அதை வாங்கி
அவர் எடுத்துன்னு போகிறார். போன உடனே அதோடைய அற்புதம் உங்களுக்கு சொல்லணுமா? நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறது. அது மாதிரி சுவாமி தன்னுடைய சுத மகாராஜ் இருட்டில் உட்காந்துருக்காருங்கிறத அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு சொல்கிறார். அது மாதிரி சுவாமி சுத மகாராஜ் மேலே காமிச்ச அன்பு அப்படி அபரிமிதமான அன்பு, எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது, சில பேருக்கு பொறாமையை ஏற்படுத்துறது, அது மாதிரி நடந்துட்டுருக்கு. அதனால் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய சரிதாமிர்தத்திலே நீங்கள் முக்கியமாக பார்க்குற இந்த சுத மகாராஜோடைய பிரேம பக்தி நம்ம எல்லோருக்குமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கியமாக இந்த 100வது எபிசோடில் அவங்க எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். நம்ம எல்லோருக்குமே வரக்கூடிய பக்தி கண்ணிலேருந்து தாரதாரையாக தண்ணீர் வரணும். பிரேமை, அந்த பிரேமை எப்போ வரும்னு கேட்டேன்னாக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் அழிஞ்சதுனாக்க அப்படியே வெண்ணெய் மாதிரி உருகி நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேர்றோம் இல்லையா? அதுதான் அந்த பக்தி. நம்மளோட இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நியாயம்னு உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோமோ, எதெல்லாம் உலகம்னு நினச்சிட்டு இருக்கோமோ, அது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு எப்போ புரியுறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அகங்காரங்கிறது கலைஞ்சு நம்ம இறைவனோடு போய் மனதால் ஒன்றி விடுவோம். அந்த ஒத்துமையான பாவனையை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு இந்த பிரேம பக்தி உதவும். அதனால் இந்த சுத மகாராஜுடைய பக்தி, அதுக்கு உண்டான பிரமாணம் அடுத்த எபிசோட்லேயும் நம்ம பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.